வணக்கம், வெல்கம் டு padhma'ssamayal. இன்றைக்கி கார வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் என்னோட வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் இந்த வடையை என் கணவருக்காக தான் செய்கிறேன். அவருக்கு நான் செய்கிற இந்த வடை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இதில் ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது. இந்த வடையை நான் அவருக்கு சொல்லாமல் திடீர்னு செய்ய போகிறேன். அதுவும் காதலை குறிக்கிற ஹார்ட்டின் ஷேப்பில் பண்ணி அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். வாங்க, இந்த வடைக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1 கப் கடலைப்பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அடுத்து 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 5 to 6 காஞ்ச மிளகாய், உப்பு இதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். இந்த காஞ்ச மிளகாயும் உப்பும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலையை நறுக்கி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வடைக்கு தேவையானதை அரைச்சிட்டு வந்துடுவோம். நான் 1 டம்ளர் ஊற வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு, அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அது கூட இந்த காஞ்ச மிளகாய், பூண்டு, சீரகம், பட்டை, சோம்பு, உப்பு எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா சுவையான வடை ரெடி. ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சிட்டு பார்ப்போம். இந்த காஞ்ச மிளகாய், பூண்டு, சீரகம், சோம்பு, பட்டை, உப்பு இதெல்லாம் நல்லா மிக்சியில் சின்ன ஜாரில் போட்டு பொடிசாக அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை சேர்த்துக்குங்க. ரொம்ப மசியாக அரையக்கூடாது, குறகுறப்பாக எடுத்துக்கணும். அப்போ தான் வடை நல்லாயிருக்கும். இப்போ கடலைப்பருப்பு, சீரகம், சோம்பு, பட்டை, காஞ்ச மிளகாய், உப்பு, கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இதில் நறுக்கின கருவேப்பிலை, மல்லித்தலை, இந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் பொரிச்செடுத்தோம்னா சுவையான வடை ரெடி. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே இந்த வடைக்கு தேவையானதை நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்போம். நான் இப்போ அரைச்ச பருப்போட நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உப்பு சரியாக இருக்குதுன்னு பார்த்துட்டேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செய்கிறதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போது எண்ணெய் காய வச்சுருக்கேன். வாங்க, இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வடையை போட்டு எடுக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்ஸ் வச்சுருக்கேன். வித்தியாசமான ஷேப்லாம் இருக்குது. நான் இன்றைக்கி ஹார்ட்டின் ஷேப் எடுத்துக்கிட்டேன். ஹார்ட்டின் ஷேப்பில் இப்படி கலந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ண மாவை போட்டு இந்த ஹார்ட்டின் அச்சில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்குது. நான் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேங்கிறதுனால என் ஹஸ்பண்டுக்கு என்னோடய அன்பை தெரிவிக்கிற விதமாக இந்த ஷேப்பில் செஞ்சு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். வாங்க, இப்போ இந்த வடையெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், வடையெல்லாம் ஹார்ட்டின் ஷேப்பில் அழகாக குக் ஆகிட்டுருக்கு. இந்த வேலண்டைன்ஸ் டேயில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். வேலண்டைன்ஸ் டேங்கிறது ஒன்லி லவர்ஸ்க்கு மட்டும் நிறைய பேர் புரிஞ்சிகிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும்தான் இந்த நாள் அவங்களுக்கானது தான் நினச்சிட்ருக்காங்க. அன்பு கொண்ட யார் வேணாலும் யாருக்கும் இந்த வாழ்த்து சொல்லலாம். அவங்களோட அன்புக்காக சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணலாம். எனக்கு கல்யாணம் ஆகி 29 வருஷம் ஆகுது. இவ்வளவு நாள் கடந்தும் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டிருப்போம். ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருந்திருப்போம். ஆனாலும் இவ்வளவு நாள் தாண்டியும் நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த நாளை நாங்கள் கொண்டாடுறோன்னா அது எங்களுக்குள்ள உள்ள புரிதலும் அன்பையும் தான் காட்டுது. இதே மாதிரி எல்லாரும் உங்கள் வீட்டில் உங்களோட அன்புகளை உங்களுக்கு பிடிச்சமானவங்களோட சின்ன சின்ன ஆசைகளை, விருப்பங்களை, சின்ன சின்ன
விஷயங்கள் செஞ்சு அசத்தி சந்தோஷமாக இருங்க, உங்கள் வாழ்க்கையை அன்பாக மாற்றிக்கிங்கன்னு இந்த வேலண்டைன்ஸ் டே நாள் சார்பாக உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள். இப்போ இந்த வடையை திருப்பி விடுவோம். பாருங்க, நான் இப்போ இந்த வடையெல்லாம் இந்த சைடு வெந்துருச்சு, திருப்பி விட்டுட்டேன். அன்புங்கிறது ஒரு பக்கம் மட்டும் இருந்து வந்தால் அது சரியாக இருக்காது. அன்பை கொடுத்து தான் அன்பை வாங்க முடியும். நான் என் கணவருக்காக இன்றைக்கி இந்த இதை வடையை செஞ்சு கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த போகிறேன். அவர் எனக்காக ஒரு அழகான சேலை வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இதை விட சந்தோஷம் வாழ்க்கையில் வேறு என்னங்க? வீட்டில் எவ்வளவோ வாங்கி கொடுப்பாரு, பண்ணுவார், எல்லா நாளுக்கும் எல்லாம் செஞ்சு கொடுப்பாரா இருந்தாலும் இந்த அன்பை வெளிப்படுத்துகிற நாளில் நான் அவருக்காகவும் அவர் எனக்காகவும் வாங்கி கொடுக்கறது எங்களோட அன்பை மேலே மேலே அதிகப்படுத்துகிறதா இருக்குது. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு உங்களோட அன்பானவங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன பரிசுகளை கொடுத்து உங்களோட அன்பை வெளிப்படுத்துங்க, அன்பை அதிகப்படுத்திக்கிங்க. நான் இதெல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸும் என் வீட்டுக்காருக்கு வச்சுருக்கேன். இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது. அது என்னென்னா, என் பொண்ணோட சேனலில் அந்த வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். அதற்கான டீட்டெயிலை நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். வடை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். பாருங்கள், இப்போ வடையெல்லாம் பொரிஞ்சு பொன்னிறமாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் இந்த வடையை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். நான் இந்த வடையை என் கணவருக்காக கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். நீங்களும் உங்களோட அன்பானவர்களுக்காக சின்ன சின்ன சந்தோஷம் சர்ப்ரைஸ் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை இனிமையாக சந்தோஷமாக அன்பு நிறைஞ்சதாக மாற்றிக்கிங்க. அன்புங்கிறது விட்டு கொடுக்கறது, நம்ம பிடிச்சவங்களுக்காக செய்கிற சாக்ரிஃபைஸ், இதெல்லாம் தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டால் எந்த உறவாக இருந்தாலும் அன்பு அதிகப்படும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த சர்ப்ரைஸ் மட்டும் இல்லாது இன்னொரு சர்ப்ரைஸ்க்கும் நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை என்னென்னு எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் என்னென்ன வீடியோ உங்களுக்கு வேணுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மனம் நிறையட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும், இனிமே பார்க்க போகிற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள்.